ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். someone asked me, why do you believe Jesus அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஆனஸ்ட் ஆன்சர் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் இயேசுவை நம்புறதும் இயேசுவை பின்பற்றுறதும் ஒரே ஒரு காரணம்தான். என்ன அப்படின்னா, அவருடைய அன்பு. என்னோடய ரிலிஜியன்னாலேயோ இல்லை என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணனாலேயோ எதுவுமே இல்லை, என்னோடய பியர் குரூப்ஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணனாலேயோ கிடையவே கிடையாது. இட்ஸ் மை பர்சனல் டிசிஷன். ரைட்? ஏன் அப்படின்னா, என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் அந்த மாதிரி. நான் ஒரு சில நபர்களை நம்பியிருப்பேன், ஒரு சில நபர்களை இவங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்பியிருக்கிறேன். ஏன் நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பியிருப்போம். ஒரு சில நபரெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராடினரி என்ன சொல்லுவோம்னா, இவங்கெல்லாம் எனக்கு பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே நம்ம லைஃப்பில், எல்லாரோட லைஃப்லையுமே நம்ம இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சர்டைன் டைம்ஸில் அவங்களுமே நம்ம கூட இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை விட்டுருவாங்க. ஏன் பொய் சொல்லிட்டு வேறு இடத்துல இருக்கலாம், நம்ம கண் முன்னாடியே இருந்துட்டு வேற ஒரு இடத்துல வேலையில் இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். நம்ம யாரெல்லாம் பேக் போர்டுன்னு நினச்சோமோ, யாரெல்லாம் சப்போர்ட்டிவ்னு நினச்சோமோ, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு நினச்சோமோ, அவங்க யாருமே நம்ம கூட இருந்தது கிடையாது. ரைட்? ஆனால் ஒருத்தர் மட்டும் எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நம்ம கூட இருந்திருக்கார். அது நமக்கு தெரியாமல் இருக்கு. யார் அப்படின்னா, இயேசு, ஜீசஸ். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்ம கூட எல்லா சுச்சுவேஷன்லேயும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம கூட இருந்திருக்கார். நான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? when I started believing Jesus, when I started trust Jesus and when I started follow Jesus, என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா, என்னோடய சக்ஸஸில் நான் எப்படி அம்பலாக இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தவர். என்னோடய ஃபெயிலியர்ஸில், இந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நீ என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். எப்படி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தவர். எப்படி பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தவர். இது எல்லாவற்றையும் கட்டணும், எப்படி எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரும் அவர் தான். ஸோ திஸ் இஸ் த ரீசன் why I follow Jesus. And Jesus have changed my life entirely. And I believe those who are watching the video, Jesus have changed your life too. I think so. May God bless you. Bye.